சினிமாவில் பார்த்துருக்கோம், யூடியூப்பில் பார்த்துருக்கோம். இதை வந்து கண்கூடில் நியூஸில் கூட எவ்வளோ நம்ம சந்திச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அரௌண்ட் 35 இயர்ஸில் அவங்களே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சந்திச்சிருக்கு. செந்தில் தொண்டைமானும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்டர்வியூ ஆகலைன்னா டெஃபினட்டாக போனது 25ஆம் தேதி காலையில் போனோங்க. போய் இறங்கினோன்னுமே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருகோணமலை மட்டும்தான் போய் பார்த்தோம், மற்றபடி எல்லாமே மழை. கண்டியில் போய் இருந்தோம், அங்கே வந்து சரியான மழை. திருப்பி நுரையிலேயே போனோம். நுரையிலே போகிற வழியிலே மண் சரிவுகள் நிறையா, ஒரு 10 அடிக்கு ஒரு மண் சரிவு. எங்களால் அங்கே இதே பண்ண முடியல. ரிட்டன் வந்து ரோட்டில் தான் நின்றுட்டு இருந்தோம். டிராவல்ஸ் மூலமாக போனாங்க, குழுவாக போயிருந்தேங்க. மண் சரிவெல்லாம் வந்து வண்டியில் மூவாக தான் வந்துட்டே இருந்துச்சுங்க. மண் சரிவு வந்துட்டு இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருந்தது, அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அமைச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அப்புறம் நம்ம எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லி அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே. நாங்கள் 30ஆம் தேதி ஈவினிங் வர வேண்டியது. நாங்கங்க 30ஆம் தேதி காலையில் புறப்பட்டோம். ரூட்டு வந்து மெயின் ரூட்டில் வர முடியல, ஒரு சின்ன ரூட்டில் தான் வந்து வர முடிஞ்சுது. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. அந்த பார்த்தாலே எங்களுக்கு அவங்கெல்லாம் தப்பிச்சு இதில் போயிடுமான்னு பயந்துட்டோம். அந்த மாதிரி ரூட்டு. ஏர்போர்ட் வந்து நாங்கள் நைட்டு வந்து 2-3 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஒரு நாள் ஏர்போர்ட்டில் இருந்தாங்க. 3 மணி வரைக்கும் நைட் டிக்கெட் பார்த்தோம், ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் இங்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணி, எம்என்சிலேருந்து காண்டாக்ட் பண்ணி ஸ்டாலின் இவங்களுக்கு இது பண்ணி, அப்புறம் அவர் தொண்டைமான் சார், அவர் வந்து ஆமாங்க செந்தில் தொண்டைமான், அவரு தான் வந்து டிக்கெட் ஷெட்யூல் பண்ணி மறுபடியும் எங்களை அனுப்பிச்சிருக்காருங்க. வந்து இறங்கணுன்னே தாங்க எங்களுக்கு ஒரு மாதிரி தப்பிச்சு வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கவே இல்லைங்க. நிறைய டூர் போயிருக்கோம், இந்த பார்க்கவே இல்லை. குழந்தைங்களோட போயிருந்தோம், அதை தான் பயந்துட்டேங்க ரொம்ப. பண்ணவே முடியலைங்க. 2 நாள் பண்ண முடியல, 2 நாள் பண்ண முடியலைங்க. எந்த கான்டாக்டுமே பண்ண முடியல. எல்லாரும் பயந்துட்டாங்க இங்கிருந்து. இப்போ பேசிட்டோங்க, எல்லாத்தோட பேசிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க எல்லாருமே சொன்னது வந்து அரௌண்ட் 35 இயர்ஸில் அவங்களே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சந்திச்சதில்லை. அவ்வளவு ரொம்ப கொடூரமான இது. இல்லை, அதாவது இந்த மாதிரி டிராவல்ஸ்லாம் அது கவர்மெண்ட் ரெகக்னைசேஷனே கொடுக்கக்கூடாது. யூ ஹேவ் டு, ஏன்னா ஒரு ஹெல்ப் பண்ணல. இப்போ அவர் செந்தில் தொண்டைமானும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்டர்வியூ ஆகலைன்னா டெஃபினட்டாக அரௌண்டு நியர்லி எப்படியும் ஒரு இந்த 29 பேர்னா 5 லட்சம் ரூபா போட்டு தான் நாங்கள் வந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அவங்க ஏர்லைன்ஸில் டிக்கெட்டை மாற்றி கொடுக்கறதுக்கோ எதுக்குமே எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. ஸோ அதனால சப்சிக்வெண்ட்டாட்டு அவங்க செந்தில் தொண்டைமான் சார், அவர் புகழ்காந்தி சார், சிவசேனாதிபதி சார், அவங்க எல்லாரும் இன்டர்வியூ ஆகி அதே டிக்கெட் அப்படியே சேஞ்ச் ஒரு கவர்மெண்ட்டில் பேசி, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டில் பேசி, அவங்க அதுக்கப்புறம் ஏர்லைன்ஸில் இது பண்ணி, அது காட் கிரேஸ் சேஃப் ஆட். இல்லை, எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நாங்கள் நனோயா இதில் இருந்து கம்ப்ளீட்லி ஸ்டக் அவுட். அதுக்கப்புறம் அவங்க செந்தில் தொண்டைமான் அவங்களோட டீம் தான் வந்து எங்களை அங்கேருந்து ஹட்டன்கிற ஒரு பிளேஸுக்கு கொண்டு வந்து அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ண வச்சாங்க. திருப்பி எங்களுக்கு ஃப்ளைட்டை கேட்ச் பண்ணணுங்கிற ஒரே ரீசனுக்காக நேற்று மார்னிங் 9 o'clock கிளம்பணும் இந்த ஹட்டன்கிற பிளேஸ்லேருந்து. ஆக்சுவல் அந்த ரூட்டில் வந்தோன்னா 4 hours தான். பட் அவங்க ஒரு ஃபாரஸ்ட்டு, ஒரு எஸ்டேட், அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ரொம்ப ரிஸ்கியான இடம். அது டோட்டல் ரோடோட வித்தே ஒரு 5-6 அடி தான் இருக்கும். அதில் அந்த பஸ்ஸை ரொம்ப இதாட்ட சேஃபாக கொண்டு வந்த அந்த ஸ்ரீலங்காவில் உள்ள எஸ்னா ஹாலிடேஸுங்கிற அந்த டீமுக்கும் எக்ஸலண்ட்டாக இது பண்ணணும். ஸோ
இல்லை இங்கே இருக்கவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி சொல்லி அவரு இது பண்ணி ஆமாம் சிக்னல் அப்பப்போ கிடைக்கும் போது அவங்களுக்கு எங்களுக்குன்னு நாங்கள் அந்த கிளப்ல இருந்து ஒரு டீம் மாதிரி இருக்கோம். அதில் நாங்கள் மெசேஜ் போட்டது அந்த மெசேஜை வச்சு அவங்க பார்த்து அவங்க இம்மீடியட்டாக செந்தில் தொண்டைமான் கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணணும். அதை பேஸ் பண்ணி இது பண்ணுவோம். சினிமாவில் பார்த்துருக்கோம், யூடியூப்ல பார்த்துருக்கோம், இதை வந்து கண்கூடில் நியூஸில் கூட எவ்வளோ நம்ம சந்திச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் இவ்வளோ அப்படி கஷ்டப்பட்டுருக்காங்களேங்கிறதோட விட்டுட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து நேரடியாக பார்த்தோம். நீங்களே அதை அனுபவிச்சிருக்கீங்களா? நாங்களே அனுபவிச்சது எங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு வந்து பக்குன்னு என்ன நடக்கும். ஏன்னா மழை சரிவு பார்த்தா நாங்கள் அவ்வளோ உயரத்தில் போயிட்டோம். அப்போ எங்களுக்கு வந்து அது வந்து தெரியல. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மண்ணு கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த செடி மரம் எல்லாம் கண்ணுக்கு பாக்குறீங்க. ஆமா, ஒரு இடத்துல கண்ணு முன்னாடியே வருது. எங்க பஸ் போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நம்முடைய மரம் இறங்கி வருது. நாங்க கத்துறோம் எல்லாரும். உடனே ஒரு என்ன பண்றாரு, போயிடுவோமா டிரைவர், போயிடுவோமா தாண்டிடுவோமா இல்ல விட்டுருவோமா ஏன்னா நம்ம அதை விட்டுட்டோம்னாக்க அப்புறம் நம்மளுக்கு நிக்கிறதுக்கே இடம் கிடையாது, தங்குறதுக்கு நம்ம ஒரு இடத்துல. ஆமா, ரெண்டு சரிவு தான். அந்த இடத்துல விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் வாங்க முடியாது, டீ வாங்க முடியாது, ஒரு காஃபி பால் அதுல எதுவுமே வாங்க முடியாது. அதனால அவர் சடனா அப்படி எடுத்தாரு. பேக் வீல் வந்து அந்த மரத்துல ஏறி இறங்குச்சு. அதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் தான் நாங்க அனுபவிச்சோம். ஒவ்வொரு இதுவும் டூரா தானே போனீங்க. இது வித்தியாசமான சுற்றுலா அமைஞ்சிருக்கீங்க உங்களுக்கு. வித்தியாசமானதுதான். நாங்க வேற எதுவும் சுற்றி பார்க்க மரணபாயத்தை காமிச்ச அந்த சுற்றுலா தான். மரணபாயத்தை காமிச்ச சுற்றுலா. சுற்றுலா தான். ஆனா நல்லபடியா அரசாங்கம் நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதுவும் நிறைய இடத்துங்கள்ல ஃபோன் ஒர்க் பண்ணவே இல்லை. அதனாலே எங்களுக்கு டிலே ஆகி நாங்க நைட்டு ஃபுல்லா பஸ்ல இருந்தோம். நைட் ஃபுல்லா. ஆமா, லேடிஸ் எல்லாமே அதான் இறங்குவோம். அப்புறமா எங்களை கொண்டு வந்து அவங்க பக்கத்துல இருக்கிறதுல எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துல பிரிச்சு லேடிஸ் எல்லாம் விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாத்ரூம் எல்லாம் ஒவ்வொரு குடையும் பிடிச்சிட்டு நாங்க ரோட்லயே இது பண்ண வேண்டியதாச்சு. அதனால அங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜென்ஸ் எல்லாம் போய் ஒவ்வொரு இடத்துல இந்த ரயில்வே குவார்டர்ஸ் எல்லாம் கெஞ்சி இது பண்ணி இடம் வாங்கி ஹெல்ப் பண்றாங்க. பகுதி மக்கள் எல்லாம் ஒன்றும் இருட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள கிராமம்னா ரோட்ல இந்த வச்சிருக்காங்கல்ல கல்வண்டி நம்ம ஊர் அதே மாதிரி டீ கடைங்க அந்த மாதிரி கடைங்க தான் இருக்கு. இருட்டு மழை பெய்யுது. யாரும் வெளியில, நம்மளே வெளியில வருவோமா, எல்லாம் இழுத்து வீட்டுல தான் இருக்கும். ஆனா அந்த ஜனங்க அந்த கடையை திறந்து வச்சுட்டு அது மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க. அங்க போயிட்டு அந்த ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்தோம். அங்கேயும் எங்களுக்கு தண்ணி வரவே இல்லை. போய் ஒரு 2 மணி நேரம் வந்துச்சு தண்ணி வரல. அப்படியே அப்புறம் ஜென்ஸ் ஃபுல்லா ஒரு 48 மணி நேரம் 50 மணி நேரம் பஸ்ல. அதுக்கப்புறம் அங்கே போய் பாக்குறது எங்க ரூம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பக்கம் போய் பாக்குறது ரோடு கிளியரா இருக்காங்க. அந்த ஆட்டோ அந்த இவங்க பஸ் டிரைவரு கைடு ரோடு எங்க கிளியரா இருக்கு அப்படின்னு இறங்கி போய் பார்த்துட்டு வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் நடந்துச்சு. கடவுள் வந்து எங்களுக்கு ஒரு விதத்துலயும் உதவியும் நடந்துச்சு. கடவுள் வயசுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். ஆமா, இந்த வயசு ஏதோ ஒண்ணுன்னா எல்லாரும் பேசுவாங்க. இந்த வயசுல எல்லாம் போயிட்டு இதெல்லாம் பேசுவாங்களேன்னு ஒரு பயம் எங்களுக்குலாம். ஐயோ எல்லாரும் ஃபோன் பண்ணி அப்புறம் ஃபோன் இப்படியே கிடச்சிச்சு. எங்கள் பையனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பயப்படாதீங்கப்பா, நீங்கள் பத்திரமா இருங்க, நீங்கள் அப்படிதான் சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. நீங்கள் பத்திரமா இருங்க. இந்த டூரை நீங்க எப்போ பிளான் பண்ணீங்க? இது வந்து திடீர் பிளானா? இது எப்படிங்க நாங்க வந்து திடீர்னு போனது. இந்த பேர் கேன்சல் ஆனதுனால நாங்க திடீர்னு போனது. ஆமா, நாங்க மற்றபடி எப்போ பிளான் பண்ணாங்க தெரியல. இருக்கிற கேப்புக்கு நீங்க உள்ள போனீங்க. இப்படி அனுபவத்தாக வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நாங்க முகப்பேர் பகுதியை சேர்ந்த ஒரு 29 நபர்கள் கடந்த 25ஆம் தேதி 6 நாள் ஷெட்யூல் டூர்ல போனோம். முதல் நாளே எங்களுக்கு அந்த ரெயின், மழை, வெள்ளம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆயிட்டுது. அன்னைக்கு நைட்டு ஒரு அப்கோர்ஸ் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு ஒரு நல்ல ஹோட்டலில் தங்கினோம். மறுநாள் இருந்து எங்களுக்கு அங்கே ஸ்ரீலங்காவில் சூரியனே பார்க்க முடியாத அளவு இருந்தது. அப்போ வந்து நம்ம தமிழக அரசுக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அங்கே ஸ்ரீலங்காவில் உள்ள திரு செந்தில் தொண்டைமான் அவர்களுக்கு வந்து சொல்லி
செந்தில் தொண்டைமான் அது எங்களுக்கு வந்து உதவிகள் பண்ண ஆரம்பிச்சாரு. பல உதவிகள் பண்ணாரு. அவருக்கு கீழே உள்ள ஆட்களும் எங்களோட கூட இருந்தாங்க, கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. விக்டரி எக்ஸ்பீரியன்ஸ்னா நாங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 3 ஃபிளைட்டு இது பண்ணி எங்களால் அதை அவைல் பண்ண முடியாத மாதிரி நாங்கள் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டோம். அந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு யாரும் ஒத்துக்கல, லோக்கல் போலீஸ் அவங்கெல்லாம் ஒத்துக்கல. அதனால அங்கேயே ஹெல்டப் ஆகிட்டு இருந்தோம். நாங்கள் கிளம்பி போகும்போது ஏகப்பட்ட பிளாக்ஸ், 2 இடத்துல பிளாக்ஸ். நான் இதை ஏற்கனவே உங்கள் புதிய தலைமுறையில் வாய்ஸ் இதில் கொடுத்துட்டு சொல்லியிருக்கேன். அதான் நாங்கள் ஒரு 13 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி 4 ஹவர்ஸ் டிராவல் பண்ண வேண்டியது 13 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி வந்து சேரும்போது அந்த ஃப்ளைட் எல்லாம் எல்லாமே போயிடுது. எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து அந்த ஏற்கனவே நாங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டதை அவைல் பண்ண விடலை. அது வந்து நீங்கள் வேற தான் புதுசாக எடுத்துக்கணும், அப்புறம் தான் நீங்கள் கிளைம் பண்ணிக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் தான் நம்ம திரு செந்தில் தொண்டைமான் அவர்கள் வந்து எங்களுக்கு கம்பல் பண்ணி அவங்களை இது பண்ணி அந்த டிக்கெட்டை இது பண்ணி கொடுத்தாங்க, ரீஷெட்யூல் பண்ணி இன்னைக்கு காலையில் வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதில் தான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறோம். ஃபுட்டு வந்து நான் தான் ஒரு வில்லேஜ், நானும் ஓயாங்கிற வில்லேஜில் மாட்டிக்கிட்டோம். அதில் எங்களுக்கு வந்து அங்கே கிடைச்ச பரோட்டா 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 பிஸ்கெட்டு வாழைப்பழம், இதுதான் 3 தான் எங்களுக்கு கிடைச்ச சாப்பாடு. அந்த 2-2.5 நாள்